டிசம்பர் 27ஆம் தேதி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் துவங்கிய 48வது சென்னை புத்தக கண்காட்சி ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. நாங்க சனிக்கிழமை ஒரு விசிட் பண்ணியிருந்தோம். இந்த புத்தக கண்காட்சிக்குன்னு பிரத்யேகமா ஒரு ஸ்மெல் இருக்கு. ஸ்கூல்ல ஒவ்வொரு வருஷமும் புதுசா புக் கொடுக்கும் போது அந்த ஸ்மெல்ல என்ஜாய் பண்ணலாம். அடுத்தபடியா இந்த மாதிரி புக் ஃபேர்ஸ்க்கு போனாதான் அந்த பியூட்டிஃபுல் நறுமணத்தை அனுபவிக்க முடியும். இந்த புக்ஸை பார்க்கும்போது ரொம்ப வருடம் கழிச்சு நம்ம ஸ்கூல் அல்லது காலேஜ் ஃப்ரெண்டை மீட் பண்ற உணர்வு தான் ஏற்படும். ஒரு காலத்துல உன் கூடவும் என்னோட பொழுது கழிஞ்சிருக்குல அப்படின்னு தோணும். இப்பெல்லாம் என்டர்டெயின்மெண்டோ இன்ஃபர்மேஷனோ நாம திரும்புறது சர்ச் இன்ஜின்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா பக்கம் தான். புத்தகங்கள் நம் நினைவுகளோட கலந்த நம் பழைய நண்பர் மாதிரி தான் ஆகிடுச்சு. நாம தான் கெட்டு குட்டி சுவர் ஆயிட்டோம். குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் 1-2 புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தலாம் என்கிற குறிக்கோளோட தான் ஒவ்வொரு வருடமும் இந்த புக் ஃபேருக்கு மிஸ் பண்ணாம போயிடுறது. பெரிய தம்பியும் புக் ஃபேர்னா எக்ஸைட்டடா தான் வருவாரு. சில ஸ்டால்ஸ்ல புக்ஸ் அடுக்கி டிஸ்பிளே பண்ணியிருந்த விதமே ரொம்ப அழகா இருந்தது. சின்ன தம்பி சாத்விக்கு நடக்க ஃப்ரீயா ஒரு இடம் இருந்தா போதும், அவர் பாட்டுக்கு தலையை குனிஞ்சிட்டு நடந்துட்டு சுத்திட்டு வருவாரு. புக் ஃபேர்லயும் அப்படிதான் நடந்தது. வர்ச்சுவல் ரியாலிட்டி ஸ்டால்னு ஒன்னு இருந்தது. ஃப்ரீன்னு நினைச்சு தெரியாம போயிட்டோம். அந்த கேம் விளையாட 150 ரூபாய் வாங்கிட்டாங்க. இந்த காலத்து பிள்ளைகளை கவர்ந்து இழுக்கிற மாதிரி புக்ஸோட கவர்ஸ்லாம் ரொம்ப கிரியேட்டிவா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஓல்ட் வைன் இன் a நியூ பாட்டில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிளாசிக்ஸை கிரியேட்டிவா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. பிள்ளைகளுக்கு படிக்கும் பழக்கத்துல ஆர்வம் உண்டாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபாரின் ஆத்தர்ஸ் சூஸ் பண்றதை விட நம்ம இந்தியன் ஆத்தர்ஸோட புக்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. புக் ஃபேர்ல இந்தியன் ஆத்தர்ஸோட புக்ஸ் கலெக்ஷன் கொட்டி இருக்கு. பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.